பெண் தயாரிப்பாளர் ஒருவரை மற்ற தயாரிப்பாளர் முன்னிலையில் மன்னிப்பு கேட்க வைத்த விவகாரத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கதிரேசன் மீது 1000 விளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னை விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஸ்வரி. 54 வயதான இவர் பிக் பாஸ் டைட்டில் வினராக கூடிய முகேன் நடித்த ஜின் திரைப்படம், அதே போல நிதின் சத்யா வைத்து மயங்கினன் தயங்கினன் என்ற திரைப்படம், அதேபோல் சரத்குமார் வைத்து என்கவுண்டர் போன்ற திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசின் மானியத்திற்கான திரைப்பட தேர்வு கமிட்டியிலும் உறுப்பினராக இருந்து வருகிறார். இவர் 1000 விளக்கு காவல் நிலையத்தில் அனைத்து மாநில காவல்துறை புகார் ஒன்றை அளித்திருந்தார். கடந்த 26ஆம் தேதி ஒரு அளித்த புகாரின் பேரில் தற்போது 5 பிரிவின் கீழ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 திரைப்பட தயாரிப்பாளர்கள் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தின் பொதுக்கூட்டம் நடத்தவில்லை என்றும் 2022-23ஆம் ஆண்டுக்கும் மற்றும் அதே போல 2023-24 மற்றும் 2024-25 ஆண்டுகளுக்கான ஆண்டறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என்றும் அதற்கான விளக்கத்தை சங்கத்தில் கேட்டதாகவும், அதனால் சங்கத்திலிருந்து சங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கதிரேசன் ஆகியோர் தன்னை 3 மாத காலம் தற்காலிகமாக நீக்கியதாகவும், நான் பொதுவெளியில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் மற்றும் கதிரேசன் ஆகியோர் தொடர்ந்து தன்னை வற்புறுத்தியதாகவும், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் 100 பேருக்கு முன்னிலையில் தன்னை மன்னிப்பு கேட்டு அவமானப்படுத்தியதாகவும், இது குறித்து மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்திருந்தார். அதே போல காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் தற்போது 1000 விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். திரைப்பட தயாரிப்பாளராகவும் சங்க செயலாளர் கூடிய ராதாகிருஷ்ணன், கதிரேசன் உள்ளிட்டோர் மீது தமிழ்நாடு பெண்களுக்கான எதிரான துன்புறுத்தல் தடை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இருவரும் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.